ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ராகியை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். சேமியா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். அப்போ தாங்க சேமியா நல்லா உதிரி உதிரியாக வரும். 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். இங்கே பாருங்கள், சேமியா நல்லா கலர் மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 5 முந்திரி எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்குறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற சேமியாவை கொட்டிடணும். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நல்லா சூப்பரான உதிரியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.